ஒரு நிமிஷம் இது அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க டெய்லி ஆபீஸ் போற ஒரு சாதாரண ரோடு. ஆமா, ரொம்ப கேஷுவலான ஒரு காலை நேரம். கரெக்ட். அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் கேப்ல திடீர்னு டயர்கள் உரசுற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஒரு வண்டி சறுக்கி விழுது. அந்த இடத்துல அப்படியே ஒரு பதற்றம் தொத்திக்கொள்ளும் இல்லையா? கண்டிப்பா. அந்த வண்டி ஓட்டுனவர் ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு. அடுத்த சில செகண்ட்ஸ்ல உங்கள மாதிரி அந்த வழியா போனவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கன்னு ஒரு கூட்டம் அந்த இடத்த சுத்தி மெதுவா சேர ஆரம்பிக்குது. வழக்கமா நடக்கிறது தான். யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவலும் வரும். எஸ். ஆனா அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஆம்புலன்ஸ் அங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு 7 நிமிஷம் ஆகும்னு வச்சுப்போம். அந்த 7 நிமிஷத்துல கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அந்த நபர் திரும்ப தன் குடும்பத்தை பாப்பாரா, உயிர் பிழைப்பாரா மாட்டாராங்கிறது முடிவு பண்ண போறது. கண்டிப்பா. பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்களோ இல்ல பல கோடி செலவுல கட்டின ஹாஸ்பிட்டலும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அத முடிவு பண்ண போறது அந்த விபத்தை சுத்தி நின்னுட்டு கையில செல்போனோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன்தான். ஒருவேளை அந்த நபர் நீங்களா கூட இருக்கலாம். ஆக்சுவலா அதுதான் சாலை விபத்துகளோட மிக கொடூரமான நிஜம்னு சொல்லணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு அந்த மெடிக்கல் ஹெல்ப் சேர்ற வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மனுஷனோட மொத்த எதிர்காலத்தையுமே டிசைட் பண்ணுது. ஒரு வாழ்வா சாவாங்கிற போராட்டமே அங்கதான் நடக்குது. கரெக்ட். அந்த நேரத்துல தான் ஒரு மனித உடல் தன் உயிரை தக்க வச்சுக்க மிகப்பெரிய லெவல்ல போராடுது. இந்த ஒரு முக்கியமான இடைப்பட்ட நேரத்தை பத்தி தான் சையத் அப்துல் ஹக்கீம் அவங்க எழுதின ஹர்கர் சே ஏக் சைனிக் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப ஆழமா பேசப்பட்டிருக்கு. குறிப்பா அதோட 11வது அத்தியாயத்துல. ஆமா, அந்த சாப்டரோட மைய கருத்தே த நாலேஜ் தட் சேவ்ஸ் லைவ்ஸ், அதாவது உயிர்களை காக்கும் அறிவு அப்படிங்கிறது தான். சோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட நோக்கமும் அதுதான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது வேடிக்கை பார்க்குற கூட்டத்துல ஒருத்தனா இல்லாம எப்படி உயிரை காப்பாத்துற முதல் நபரா, ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா நீங்க மாறலாம் அப்படிங்கறத அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. எஸ். சோ முதல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல அடிக்கடி யூஸ் பண்ற அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலா அந்த முதல் 1 மணி நேரம் ஏன் அவ்வளவு முக்கியம், அதுக்கு பின்னால் இருக்கிற பயாலஜிக்கல் ரீசன் என்ன? இப்போ ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுப்போம். உடம்புல இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகளுக்கு, முக்கியமா மூளை, இதயம், நுரையீரல், இதுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் தடைப்படுது இல்லனா குறைஞ்சிடுது. ஓகே. நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், அதாவது ஒரு மூடிய அமைப்பு. அதுக்குள்ள குறிப்பிட்ட அளவு ரத்தம் ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பிரஷர் மெயின்டைன் ஆகணும், ரைட்? எக்ஸாக்ட்லி. பலத்த காயம் படும்போது ரத்தம் வெளியே போய் அந்த பிரஷர் குறைஞ்சிடுது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் போகலனா சில நிமிஷத்திலே மூளை செல்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிடும். ச்சே, அப்போ ரொம்ப டைம் கிடையாது நமக்கு. கொஞ்சம் கூட கிடையாது. மூளை செல்கள் ஒரு தடவை இறந்துட்டா அதை திரும்ப உயிர்ப்பிக்கவே முடியாது. சோ இந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது விபத்து நடந்த வினாடியிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த 60 நிமிஷத்தை குறிக்குது. அதாவது அந்த 1 ஹவர்க்குள்ள பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைச்சு ரத்தப்போக்க கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டா பிழைக்கிற வாய்ப்பு அதிகம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோல்டன் ஆருங்கிறது டாக்டர்களுக்கான நேரம்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அது விபத்து நடந்த அந்த செகண்ட்லயே உங்கள மாதிரி சாதாரண மனிதர்களோட கைகள்ல தான் தொடங்குது. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு நம்ம வீட்ல நடக்கிற ஒரு அன்றாட விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்ப வீட்ல பைப்பு திடீர்னு உடைஞ்சு தண்ணி ஃபோர்ஸா வெறும் வெளியே போகுதுன்னு வச்சுப்போம். நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ரைட்? ஆமா. பிளம்பர் வர 1/2 அன் ஹவர் ஆகும்னா உடனே நம்ம கைய வச்சோ இல்ல ஒரு துணியை வச்சு இறுக்கமா கட்டி அந்த தண்ணி வீணாகாம தடுத்து நிறுத்துவோம். கரெக்ட். அதுக்கு நீங்க பிளம்பிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. பேசிக்கா ஆக்சிடென்ட் நடக்கும்போது இதுதான் நடக்குது. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த மனுஷனோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறதை தடுத்து அவர் உயிரை கையில பிடிச்சு வைக்கிறது தான் வேடிக்கை பார்க்கறவங்களோட முதல் வேலை. இது ரொம்ப அருமையான உதாரணம். ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பைப் உடைஞ்சா உடனே போய் தடுக்கிற மக்கள் ரோட்ல ஒருத்தருக்கு ரத்தம் போகும்போது ஏன் தயங்கி நிக்கிறாங்க? பயம் தானா காரணம்? ஆமா, நாம ஈஸியா முத்திர குத்திடுவோம். கூட்டமா நிக்கிறவங்களுக்கு ஈவு இரக்கம் இல்ல, அக்கறை இல்லைன்னு. ஆனா சைக்கலாஜிக்கலா பார்த்தா அங்க நிக்கிற எல்லாருக்கும் பயம்தான். அதாவது எனக்கு முதலுதவி தெரியாதே, நான் போய் தொட்டு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம். அதேதான். அந்த நபர் நிலைமை இன்னும் மோசமாயிடுமோங்கிற ஒரு மனத்தடை தான் அவங்கள எதுவும் பண்ண விடாம தடுக்குது. ஆனா ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா அது ஒரு நியாயமான பயம் தானே. தப்பா ஏதாவது செஞ்சிடக்கூடாதேங்கிற அக்கறையில தானே விலகி நிக்கிறாங்க. அது அக்கறையா இருக்கலாம். ஆனா உயிரியல் ரீதியா பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஒருத்தருக்கு ரத்தம் வேகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாம வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவர் இறக்க போறது 100% உறுதி. ஓ, எதுவும் பண்ணாம நிக்கிறது தான் இருக்கிறதுலே வர்ஸ்ட். கண்டிப்பா.
ஆனா நீங்க ஒரு சாதாரண துணிய வச்சு அந்த ரத்த கசிவை அழுத்தி பிடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது சரியான மெடிக்கல் ப்ரொசீஜர் இல்லாம இருக்கலாம், அதுல 100 தப்புகள் இருக்கலாம். ஆனா அது அவருக்கான ஒரு சான்ஸ கொடுக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு சின்ன செயல் அவருக்கு உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பாவது கொடுக்கும். எந்த உதவியும் செய்யாம வேடிக்கை பார்க்கறத விட ஒரு அறக்குறையான உதவி செய்யறது எவ்வளவோ பெட்டர். புரியுது. சோ தப்பு செஞ்சிடுவோங்கிற பயத்துல எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் உண்மையான தப்பு. சரி, இப்போ அந்த மனத்தடைய உடைச்சிட்டு நம்ம களத்துல இறங்க முடிவு பண்ணிட்டோம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? முதல்ல ஓடி போய் அடிபட்டவரை தூக்கணுமா? அதுதான் நாம பண்ற முதல் மிகப்பெரிய தப்பு. எந்த ஒரு மீட்பு பணியிலயும் முதல் ரூல் என்ன தெரியுமா? உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது தான். அதாவது நாம இன்னொரு பலியா மாறிடக்கூடாது. ஆமா. இப்போ ஒரு பிஸியான ஹைவேல விபத்து நடந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க வண்டிய நடுரோட்ல நிறுத்திட்டு ஹெல்ப் பண்ண ஓடுனீங்கன்னா, பின்னாடி வேகமா வர்ற இன்னொரு வண்டி உங்க மேலயோ இல்ல அந்த அடிபட்டவர் மேலயோ மோத வாய்ப்பு அதிகம். ச்சே, ஆமா, ரொம்ப டேஞ்சர் அது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க வண்டிய ஓரமா நிறுத்தி ஹசார்ட் லைட்ஸ், அதாவது 2 இண்டிகேட்டரையும் போடணும். நைட் நேரமா இருந்தா மொபைல் ஃபிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி பின்னாடி வர வண்டிகளுக்கு அலர்ட் கொடுக்கணும். அந்த இடம் சேஃபா இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரைட். சீன் சேஃப்னு உறுதி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை. உடனே 112 இல்லனா 1100 நம்பருக்கு கால் பண்ணணும். ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. என்னது? கூட்டமா இருக்கிறதாலா? ஆமா. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு 50 பேர் நிக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்க? இவ்ளோ பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. இது ஹியூமன் சைக்காலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இத பைஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் இல்லனா டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பொறுப்பு பகிரப்படுதல். ஓ, அதாவது எல்லாரும் மத்தவங்க பாத்துப்பாங்கன்னு நினைக்குது. கரெக்ட். ஒரு இடத்துல 100 பேர் கூடி நின்றா அந்த 100 பேரோட மூளையும் இந்த பொறுப்பு மற்றவர்களுடையதுன்னு தான் நம்போம். அந்த பெரிய கூட்டத்துல பொறுப்பு காத்துல கரைஞ்சிடும். கடைசியா பார்த்தா யாருமே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. பாக்கறதுக்கு கூட்டம் ஒரு மாயையான பாதுகாப்பை தான் கொடுக்குது போல. அப்போ அந்த மாயையை உடைச்சு கூட்டத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ட்ரிக் இருக்கணுமே. இருக்கு. நான் கூட்டத்துக்கு நடுவில் நின்னு ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு பொதுவா கத்துனா வேலைக்காகுமா? கத்துறதுக்கு பாயிண்ட் அண்ட் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். பாயிண்ட் அண்ட் கமாண்ட்னா சுட்டி காட்டி ஆர்டர் போடுறது, ரைட்? ஆமா. கூட்டத்துல இருக்கிற ஒருத்தரை குறிப்பா பாயிண்ட் பண்ணி அவங்க அடையாளத்தை சொல்லி கட்டளையிடணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், எப்படி பண்றது? இப்போ நீங்க அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்களே, உடனே 112க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. நீங்க அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் வச்சிருக்கீங்களே, பின்னாடி வர வண்டியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. இந்த மாதிரி நேரடியாக பொறுப்பு ஒப்படைக்கணும். வாவ், இது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். கூட்டத்தோட பொறுப்பை ஒரு தனிநபரோட பொறுப்பா மாத்துறது ரொம்ப பவர்ஃபுல்லான யுக்தி. ஆமா. நீங்க சட்டையோட கலரை சொல்லி கை காட்டும் போது அவரால அந்த பொறுப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. மூளை உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். சூப்பர். சரி, இப்போ ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு. அடிபட்டு கிடக்கிற நபர்கிட்ட நான் போறேன். வழக்கமா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே 4 பேர் சேர்ந்து அந்த ஆளை தூக்கி ஓரமா வைப்பாங்க, இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி உள்ள திணிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ச்சே, அதான் பண்ணவே கூடாது. புத்தகம் அத ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா வேணான்னு சொல்றாங்க? விபத்துல மாட்டின ஒருத்தருக்கு வெளியே தெரியற காயத்தை விட கண்ணுக்கு தெரியாத உள்ளுறுப்பு காயங்கள் தான் ரொம்ப ஆபத்து. குறிப்பா கழுத்து எலும்பு இல்லனா முதுகுத்தண்டுல, ஸ்பைனல் கார்ட்ல காயம் பட்டிருக்கலாம். ஓ, நம்ம முதுகுத்தண்டுங்கிறது மூளையையும் உடம்பையும் இணைக்கிற ரொம்ப மென்மையான நரம்புகளோட தொகுப்பு. ஒரு கண்ணாடி பைப்புக்குள்ள இருக்கிற ஆப்டிக் ஃபைபர் ஒயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சென்சிட்டிவ் ஆனது. ரொம்ப சென்சிட்டிவ். விபத்தோட இம்பாக்ட்ல முதுகெலும்புல விரிசல் வெட்டிருக்கலாம், ஆனா நரம்பு வெட்டாகாம தப்பிச்சிருக்கலாம். அந்த டைம்ல அவரை நம்ம அவசரமா தூக்கும்போது அந்த உடைந்த எலும்பு நரம்ப கட் பண்ணிடுமா? எக்ஸாக்ட்லி, உடைந்த எலும்பு உள்ள இருக்கிற நரம்ப மொத்தமா வெட்டிடும். மை காட், ஒரு நிமிஷம். இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இப்பதான் புரியுது. அதாவது ஆக்சிடென்ட் அவரை முடக்கிருக்காது, ஆனா ஹெல்ப் பண்றோன்னு நாம தூக்குன விதத்துல அவர் வாழ்நாள் முழுக்க கை கால் வராம நிரந்தர ஊனமாயிடுவார். 100% உண்மை. அங்க தீப்பிடிக்க போகுது இல்ல வேற ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னா மட்டும்தான் அவரை நகர்த்தணும். மத்தபடி ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவர் எப்படி கிடக்குறாரோ அப்படியே விட்டுடணும். ஆமா, எந்த பொசிஷன்ல இருக்காரோ அப்படியே விட்டுறது தான் நீங்க பண்ற பெரிய உதவி. அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இது கரெக்டா சொல்லணும்னா
ஒரு விலையுயர்ந்த லேப்டாப்போ கேமராவோ கை தவறி கீழே விழுந்துருது. உள்ள ஏதோ உடைந்த சத்தம் கேக்குதுன்னா நாம உடனே அதை எடுத்து வேகமா குலுக்கி பார்க்க மாட்டோம்ல. கண்டிப்பா மாட்டோம். உள்ள உடைஞ்ச பார்ட்ஸ் நல்லா இருக்கிற மத்த பார்ட்ஸையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடும்னு நமக்கு தெரியும். அப்படியே பொறுமையா சர்வீஸ் சென்டர் கொண்டு போவோம். எக்ஸாக்ட்லி. ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் பொருளுக்கே நம்ம இவ்ளோ உஷாரா இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆன ஒரு மனுஷ உடம்ப எப்படி தாறுமாற தூக்க முடியும்? அதுதான் விஷயமே. ஆனா அவரை நகர்த்தலேனாலும் அவர் பக்கத்துல முழங்காலிட்டு உட்கார்ந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான உளவியல் ரீதியான உதவி இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட். அது என்ன சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்? விபத்து நடந்த உடனே உடம்பு ஒரு அதீத அதிர்ச்சிக்கு போகும். மெடிக்கல் ஷாக்னு சொல்லுவோம். அந்த நபர் தனிமையா இருக்கிறதாவும் சாவு நெருங்கிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவார். ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஆமா. அந்த நேரத்துல அவர் கைய புடிச்சுக்கிட்டு என் பேர் இதுதான், ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தொடர்ந்து நம்பிக்கையா பேசிட்டே இருக்கணும். வா. அந்த அமைதியான குரல் அவரை மூளைக்கு போகும்போது பயம் குறைஞ்சு மூச்சு சீராகும், ஹார்ட் ரேட் நார்மல் ஆகும். நீங்க தனியா இல்லைன்னு சொல்றதுல அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. சரி, அவரை நம்ம நகர்த்த போறதில்ல, நம்பிக்கையா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் உடம்புல இருந்து ரத்தம் வேகமா வெளியே வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? உடம்புல இருந்து குறிப்பிட்ட அளவு ரத்தம் வெளியேறிட்டா உடனே மரணம் தான். சோ எங்க இருந்து ரத்தம் கொட்டுதோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சுத்தமான துணிய, அது கர்ச்சீஃபோ துப்பட்டாவோ வச்சு அந்த இடத்துல பலமா அழுத்தி பிடிக்கணும். டைரக்ட் பிரஷர். ஓகே, அந்த இடத்துல பிரஷர் கொடுக்கணும். இதுதான் ப்ளீடிங்க கண்ட்ரோல் பண்ணும் முதல் வழி. ஆனா இங்கதான் மக்கள் ஒரு பெரிய மெடிக்கல் தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்க? ரத்தம் நின்னுடுச்சான்னு செக் பண்றதுக்காக அழுத்தி பிடிச்சிருக்கிற துணியை நடுவுல எடுத்து பாப்பாங்க. இதை எந்த காரணத்து கொண்டு செய்யவே கூடாது. ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட். நம்மளுடைய இயல்பான ஆர்வம் சும்மா இருக்காது. ஒரு 10 நிமிஷம் அழுத்தினப்புறம் சரி நின்றுச்சான்னு பாப்போமேன்னு தோணும். அப்படி துணி எடுத்து பார்க்கறதுல என்ன பயாலஜிக்கல் பிரச்சனை வருது? இங்கதான் நம்ம உடம்போட செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ரத்தம் வெளியேற இடத்துல நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்தை உறைய வைக்கிற வேலைய ஆரம்பிக்கும். அந்த கிளாட்டிங் ப்ராசஸ். எஸ், ரத்தத்துல இருக்கிற பிளேட்லெட்ஸ் தட்டுக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு மெல்லிய வலை மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபிப்ரின் மெஷ்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன அணை கட்டுற மாதிரி. ஓ, ஓகே. நீங்க பலமா அழுத்தி பிடிச்சிருக்கீங்களே இந்த துணி, அதுதான் அந்த வலை உருவாவதற்கான ஒரு பேஸ்மெண்ட். நீங்க ரத்தம் நிக்குதான்னு பார்க்க துணியை எடுத்தீங்கன்னா அந்த துணியோட சேர்ந்து புதிதா உருவான அந்த ரத்த வலையும் பிழிஞ்சுக்கிட்டு வந்துரும். ஐயோ, அப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுமே. எக்ஸாக்ட்லி. திரும்பவும் ரத்தம் பீச்சி அடிக்கும். அப்ப அழுத்தம் கொடுக்கிற துணிய ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் எடுக்கவே கூடாது, ரைட்? ஒருவேளை அந்த துணி முழுக்க ரத்தமா நனைஞ்சு அதிலிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சா என்ன பண்றது? மாத்தலாமா? அப்போதும் அந்த துணியை எடுக்கக்கூடாது. அந்த ரத்த நனைஞ்ச துணிக்கு மேலேயே இன்னொரு புது துணியை வச்சு திரும்ப அழுத்தணும். அந்த பேஸ்மெண்ட் வலை எந்த காரணத்தை கொண்டும் டேமேஜ் ஆகக்கூடாது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. பாராமெடிக்ஸ் வர்ற வரைக்கும் அந்த பிரஷரை விடக்கூடாது. ரத்தப்போக்க தடுக்கிறதுல இவ்ளோ சயின்ஸ் இருக்குன்னு இப்பதான் உணர்றேன். இது ரொம்ப பேசிக்கான ஆனா உயிரை காப்பாத்துற சயின்ஸ். சரி, அடுத்து அந்த கூட்டத்தை கையாள்றது பத்தி. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கூட்டத்தை ஏன் விலகி நிக்க சொல்லணும்? விபத்துல சிக்கினவருக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுறது ஆக்சிஜன். எல்லாரும் சுத்தி நெருக்கமா நின்னா அவருக்கு தூய்மையான காத்து கிடைக்காது. ஆமா, மூச்சு விடவே சிரமப்படுவாங்க. அதோட ஆம்புலன்ஸ் ஈஸியா உள்ள வரதுக்கும் நம்ம பாதியை கிளியர் பண்ணி வைக்கணும். அப்புறம் நிலைமை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதும் ஆக்சிடென்ட் சீன், வண்டியோட நிலைமை இதெல்லாம் மொபைல்ல போட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓ, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பா. போலீஸ் விசாரணைக்கும் சரி, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கும் சரி, இது பின்னாடி ரொம்ப பெரிய அளவுல உதவி பண்ணும். இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே வருது. நாம என்னதான் உயிரை காப்பாத்த நினைச்சாலும் நம்ம மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. போலீஸ் வந்து நம்மள விசாரிப்பாங்க, கோர்ட்டுக்கு அலைய விடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்மள காசு கட்ட சொல்லுவாங்கன்னு இந்த சட்ட சிக்கலை நினைச்சுதான் பலரும் ஒதுங்கி போறாங்க. உண்மைதான். பல வருஷமா நம்ம சமூகத்துல இந்த பயம் இருக்கு. இத போக்குறதுக்காகவே நம்ம இந்திய அரசாங்கம் குட் சமாரிட்டன் லா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குட் சமாரிட்டன் லா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யற ஒரு நல்மனம் கொண்ட மனுஷனை போலீஸ் தேவையில்லாம விசாரிச்சு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஓ, அப்ப போலீஸ் நம்மள அலைய விட மாட்டாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் உதவி செஞ்சவரை அட்வான்ஸ் கட்ட சொல்லியோ அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியோ கட்டாயப்படுத்தக்கூடாது. நிஜமாவா? இது பல பேருக்கு தெரியாதே. ஆமா, உதவி செஞ்சவர் தம் பேரையோ அட்ரஸையோ கூட யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா கிளம்பலாம்.
சட்டம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்குங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். சட்டம் நமக்கு துணை நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நிஜமாவே பெரிய நிம்மதி. ஆனா இவ்ளோ நேரம் நாம வேடிக்கை பார்க்குற ஒருத்தரா இருந்து எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு பேசுறோம். ரைட். ஒருவேளை அந்த விபத்தை ஏற்படுத்தினதே நாம இருந்தா என்ன பண்றது? நம்ம வண்டி தப்பா ஒருத்தர் மேல மோதிருச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்றது? இது விவாதிக்க கொஞ்சம் கஷ்டமான ஆனா அதிமுக்கியமான ஒரு சூழ்நிலை. உங்க வண்டியால ஆக்சிடென்ட் நடந்திருந்தா தயவு செஞ்சு பயத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடாதீங்க. அப்படி ஓடினா அது சட்டப்படி தப்புதானே? சட்டப்படியும் மிகப்பெரிய குற்றம், தார்மீகப்படியும் அது மனித தன்மையற்ற ஒரு செயல். உங்க வண்டிய நிறுத்துங்க, கீழே இறங்கி ஒரு சாதாரண நபர் எப்படி உதவி செய்வாரோ அதே 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நாமே 112க்கு கால் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். போலீஸ் வரும்போது நடந்த உண்மைய நேர்மையா சொல்லிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடி அவர் சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கிடைக்காம ரோட்ல இறந்துட்டா வாழ்நாள் முழுக்க ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடயே நீங்க வாழணும். அது நரகமாச்சே. ஆனா நீங்க செய்யற சின்ன உதவி அவர் உயிரை காப்பாத்துச்சுன்னா சட்ட ரீதியா உங்களுக்கு சில தண்டனைகள் வந்தாலும் ஒரு உயிரை காப்பாட்டிட்டோங்கிற ஒரு பெரிய தார்மீக ஆறுதல் மனசுக்குள்ளே இருக்கும். தப்பு பண்றது மனுஷ இயல்புதான். ஆனா அந்த தப்ப சரி செய்ய அந்த இடத்துல நிக்கிறது தான் உண்மையான மனித நேயம். சரி, இதையே வேறொரு ஆங்கிள்ல பாப்போம். சொல்லுங்க. இப்போ விபத்துல சிக்குன நபரே நாம தான். நாம கீழே கிடக்குறோம், எந்திரிக்க முடியல, ஆனா சுய நினைவோடு தான் இருக்கோம். அப்படின்னா என்ன பண்றது? நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா முதல் ரூல், உங்களுக்கு கழுத்துலயோ முதுகுலையோ பயங்கர வலி இருந்தா நீங்களா எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணவே கூடாது. அந்த ஸ்பைனல் கார்ட் டேமேஜ் ஆயிடும்னு சொன்னீங்களா, அதுவா? எக்ஸாக்ட்லி. அமைதியா அப்படியே இருங்க. ஹெல்ப் பண்ண வர்றவங்க கிட்ட என் கழுத்து வலிக்குது, என்ன அவசரப்பட்டு தூக்காதீங்கன்னு தெளிவா சொல்லிடுங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு சுகர், ஆஸ்துமா இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி இருந்தா அதையும் உதவி செய்யறவங்க கிட்ட உடனே சொல்லிடணும். இதெல்லாம் நம்ம சுய நினைவோட இருந்தா சொல்லலாம். ஆனா விபத்தோட இம்பாக்ட்ல நம்ம மயக்கமா இருக்கோம், நம்மால பேச முடியாத நிலைனா ஆம்புலன்ஸ்ல வரவங்களுக்கு நம்ம மெடிக்கல் டீடைல்ஸ் எப்படி தெரியும்? இங்க தான் டெக்னாலஜி யூஸ் ஆகுது இல்லையா? கரெக்ட். இதுதான் டிஜிட்டல் முன்னேற்பாடுன்னு சொல்றோம். உங்க ஸ்மார்ட் போன்ல மெடிக்கல் ஐடி இல்லனா ஐசி இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். அதுல உங்களோட ரத்த வகை, என்ன அலர்ஜி இருக்கு, டெய்லி போடுற மாத்திரைகள், அப்புறம் எமர்ஜென்சிக்கு கால் பண்ண வேண்டிய உங்க சொந்தக்காரங்க நம்பர் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கலாம். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஃபோன் பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆகியிருந்தாலும் லாக் ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். ஆனா ஹெல்ப் பண்ண வரவங்க லாக் ஸ்கிரீன்ல இருக்கிற எமர்ஜென்சி ஆப்ஷனை தொட்டாலே பாஸ்வேர்டு இல்லாமயே இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆம்புலன்ஸ் பாராமெடிக் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க போனை பார்த்தே எந்த மருந்து கொடுக்க கூடாது, பிளட் குரூப் என்னன்னு உடனே தெரிஞ்சுக்குவாரு. உங்க வீட்லயும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை செட் பண்றதுக்கு மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் ஆகும். ஆமா, 2 நிமிஷம் தான். ஆனா கிரிட்டிக்கலான நேரத்துல உங்களால பேச முடியாத போது இது உங்களுக்காக பேசும், சொந்த குரலா மாறும். வாவ்! இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆக்சிடென்ட் நடந்த அந்த சில நிமிஷங்கள்ல வேடிக்கை பார்க்காம களத்துல இறங்குறது, பாயிண்ட் அண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி கூட்டத்தை வேலை வாங்குறது, முதுகு தண்டு டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது, அப்புறம் அந்த ரத்தம் உறையிற வலைய பீக்காம துணியை வச்சு அழுத்துறது, எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள். ஆமா, த நாலேஜ் தட் சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிறது ஏதோ புஸ்தகத்துல இருக்கிற நாலேஜ் கிடையாது, அது நம்மளோட செயல்ல இருக்குன்னு தெளிவா பார்த்தோம். அதுதான் இந்த மொத்த உரையாடலோட சாராம்சமே. அந்த முக்கியமான நிமிஷங்கள்ல ஒருத்தரோட உயிர் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்ல, அது ரோட்ல நிக்கிற சாதாரண மனிதர்களோட கைகள்ல தான் இருக்கு. இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு லைசென்ஸ் வாங்கணும்னா நாம 8 போட்டு காட்டணும், ரிவர்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் லைசென்ஸ். ஆனா கண் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கொட்டுற ரத்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு மனுஷனை எப்படி பாதுகாப்பா கையாளுறதுங்கிற இந்த அடிப்படை முதலுதவி பயிற்சி ஏன் நம்ம லைசென்ஸ் வாங்குற ப்ராசஸ்ல கட்டாயமாக்கப்படல? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு காரை பார்க் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஒரு மனுஷனோட மூச்சு நின்னுடாம காப்பாத்த தெரிஞ்சிருக்க வேண்டாமா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பவே உங்க மொபைல் போன் எடுங்க. அதுல எக்கச்சக்க என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் வச்சிருப்பீங்க. ஆனா உங்களால பேச முடியாத சூழல்ல உங்களுக்காக பேச போற அந்த மெடிக்கல் ஐடி செட்டிங்கை இன்னும் நீங்க செட் பண்ணலைன்னா இந்த எபிசோட் முடிஞ்ச மறுகணமே அந்த 2 நிமிஷத்தை ஒதுக்கி அதை பண்ணிடுங்க. அது ஒரு நாள் உங்க மொத்த குடும்பத்தையும் பெரிய அழிவிலிருந்து காப்பாத்தலாம். கண்டிப்பா. மீண்டும் ஒரு சிந்திக்க தூண்டும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள்.